ஸோ எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கா? பைபிள் பைபிள் அப்படியே எடுத்துக்கோங்க கையில். ஓகே, இது வந்து என்னன்னா ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை வந்து நாடகமாக நடித்து காட்ட போகிறோம். இப்போ எரியோபட்டினம் ஃபுல்லாக மூடி கிடக்குது. உள்ளேருந்து யாரும் வரல, வெளியேருந்து யாரும் போகல. நம்ம ஒன்று செய்வோம். எரியோபட்டினம் ஏறி எல்லோரும் ஒருத்தர் 7 நாளைக்கு 6 நாளைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தடவை சுற்றி எல்லோரும் சுற்றி வந்துடுவோம். 7ஆம் நாள் ஆர்ப்பரித்து எல்லாம் யாரும் ஒன்றும் சத்தம் விடக்கூடாது 6 நாள் வரைக்கும். இன்னொரு நாள் சுத்தம் வாங்க. மூணாம் நாளாச்சு. எல்லாரும் சுத்துங்க. நாலாம் நாளாச்சு சுத்துங்க. ஆறாம் நாளாச்சு எல்லாரும் சுத்துங்க. ஏழாம் நாள் ஆர்ப்பரிச்சு பாட்டு படிங்க. எருகோவை விழுத்திடுவோம், எக்கால ஓதிடுவோம், எருகோவை விழுத்திடுவோம், பாபிலோன் தேசத்து மகா ஜனங்களே, பாபிலோன் அரசன் நேபுகாத்நேச்சர் என்னை தொழுது கொள்ள ஒரு பொற்சிலை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அதை வந்து எல்லாரும் பணிந்து கொள்ளணும். இல்லாட்டி
அவங்க எல்லாரையும் அக்னியில் போடணும்படி கட்டளை இடுகிறேன். ராஜா நான் போய் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்துடுறேன். மகாஜனங்களே எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு ராஜா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. எந்த ராஜா? நம்ம நேபுகாத் நேச்சார் ராஜா போட்டுக்கிறாரு. என்ன உத்தரவு தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஐயா ஒரு பொற்சலை செஞ்சு வச்சுக்கிறாரு. என்ன செஞ்சு வச்சுக்கிறாரு? பொற்சலை செஞ்சு வச்சுக்கிறாரு. அந்த பொற்சலைய என்ன பண்ணுமா? முகங்குப்புற உளுந்து பணிந்து கொள்ள. நான் யாருன்னு தெரியும்ல? நல்லா சொல்லு. ஐயாவோட மந்தையோட போர் சேவகன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒழுங்கா வந்து எல்லாரும் என்ன பண்ணோம்? முகங்குப்புற உளுந்து பணிந்து கொள்ளணும். இல்லை தெரியும்ல என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிறாரு? எரிகிற அக்னியில போடுவேன்னு சொல்லிக்கிறாரு. யாருப்பா அது? அதெல்லாம் நாங்க வந்து தொழுது கொள்ள முடியாதுப்பா. யாரது? தவிர வேற யாரும் நாங்க தொழுது கொள்ள முடியாது. சவுண்டு கேட்கலையே, யாரோ சொல்ற மாதிரி இது. யாரது? ஓ நீங்க தானா? இங்கேயும் பிரச்சனை பண்ண வந்துட்டீங்களா? இவன் பேர் என்னமோ வருமே. உங்க ராஜா சொல்ற சிலையெல்லாம் நாங்க வணங்க முடியாது. எங்க தேவனை தான் நாங்க வணங்குவோம். அதெல்லாம் சரிதான். உங்க பேர் என்னமோ வருமே. சாத்து பாத்து ராத்தா. இதுல யாரு? என்னப்பா 4 பேர் வச்சிருக்கீங்க, 3 பேர் தான் இருக்கிறீங்க. என்ன கதை? உங்க பேர் என்ன? சாத்ராக். நீ யாரு? நீ யாரு? சரி. ஓ 2 பேர் வச்சுக்கிறியா நீ? உன்னை பார்த்தாலே அப்படிதான் இருக்குது. சரி இரு, நான் என்ன பண்றேன், நீ இப்படியே போறது எனக்கு சரியா பண்ணல. ராஜாட்ட போய் லைட்டா ஓதி விடவா? என்ன பண்ணுவாரு தெரியும்ல? தூக்கி நெருப்புல போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டு வருமானே. பரவாயில்லையா? பாக்குறியா? இதா பாக்குறேன். ராஜா ராஜா ராஜா, நான் நம்ம ஊரு ஃபுல்லாக சொல்லிட்டேன். இந்த இங்கே இருக்கவனும் அமைதியாகிறான், அங்கே இருக்கவனும் அமைதியாகிறான், அங்கே இருக்கவன் கண்டுக்கவே இல்லை, அவன் ஃபோனில் இருக்கிறான். இங்கே இருக்கவங்க கூட பரவாயில்ல, இவங்க நம்ம டீமில் தான் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. சாத்ராக்கான், மேஷாக்கான், ஆபேத்நேகுவான். இது 4 பேர் தானே உங்களுக்கு தோணுது, ஆனால் 3 பேர் தான் வச்சுக்கிறானுங்க. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க? ராஜாவாவது பெரிய பரவாயில்ல, பெரிய ஆளாவது இல்லை, ஏதோ ஆண்டவரான் ஏசு கிறிஸ்துவான் அவர் தான் பெரிய ஆள்னு சொல்லுங்கிறான். அப்போ நம்மளாம் என்ன ராஜா? என்ன கதையாக இருக்கும்? உங்களையே என்ன சொல்கிறான் தெரியுங்களா? என் முன்னாடி எதனா சொல்கிறீங்களா? என்ன பண்ணலாம்? அவங்க 10 பேரையும் 3 பேரையும் மொத்தமாக கொண்டு வந்து அக்னி ஜுவாலையில போடுங்க. போட்டுறவா? போடுங்க. இல்லை ராஜா, நீங்கள் சொல்கிறீங்க. அழைச்சிட்டு வாங்க. இல்லை ராஜா, அது மட்டும் பத்துமா? இவங்களை எதனா பண்ணும் ராஜா. இல்லை அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்து போட்டுருவோமா? இல்லை அவங்கள அழைச்சிட்டு வாங்க. சரி, ஃபஸ்ட்டு கூட்டு வரேன் ராஜா, அப்புறம் நீங்களே. ஏன்னா நான் சொன்னேன்னு வைங்க, நம்ம இதை இங்கே குறுக்க கூட்டலாம் ஏதாவது சொல்லி கோளாறு பண்ணி விட்ருவோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு அவங்களை கூட்டு வரேன், அப்புறமா பண்ணலாம். ஏய் நான் சொன்ன ராஜா கேட்பாருன்னு சொன்னேன்ல, யார் தெரியுமா? வாங்க, நீ வா, இங்கே வா. நீ 2 பேர் வச்சுரு, நீ பின்னாடி வா. நீ வந்தாலே ஏதோ பிரச்சனையாகும். வா. ஐயா ராஜா, இவங்க தான் ராஜா. 3 பேரும் எதுக்காக வந்து பொருசிலே தொழுது கொள்ளவில்லை? உங்களுடைய பொருட்களை வணங்குறதுக்கு நாங்கள் இல்லை, எங்களுடைய ஆண்டவரை தான் நாங்கள் வணங்குவோம். அப்போ வந்து நீங்கள் வந்து நான் உருவாக்கின சொல்லி நீங்கள் தொழுது கொள்ளாதனால, என்னுடைய இது ஆணையை நீங்கள் மீறி போயிடுறதுனால உங்களை வந்து நான் அக்னி ஜுவாலையில போடுறேன். ராஜபிரதிநிதி வந்து அந்த அக்னி ஜுவாலையை வந்து பன்மடங்காக அதிகமாக 7 மடங்கு ஏற்றி அதை போடுங்க. அவங்க 3 பேர் கன்ஃபார்மாக போட்டு இல்லை எல்லாம் போடுங்க 7 மடங்காக போய் போடுங்க. சோத்ரம் கர்த்தாவே, சப்பா தேவனே, சப்பா கர்த்தாவே. இல்லை 4 பேர் வெளியே கொண்டு வாங்க.
4 பேர் இருக்கீங்க, உங்கள் மேலே வந்து இருக்க துணியை கூட எதுவுமே எரியலை, வாசனை வரல. எதனால? அப்போ சொல்லுங்கள். எங்கள் தேவன் பெரியவர். ம். நாங்கள் பொற்சிலையெல்லாம் வழங்க மாட்டோம். எங்கள் தேவன் பெரியவர், அவரை தான் நாங்கள் தொழுது கொள்வோம். அப்போ பிரதானி நீ வந்து நீ போயிட்டு இல்லை, அவங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன். நமக்கு ஐயா எல்லாருக்கும் ராஜா. அறிவிச்சுது. என்ன இல்ல, ராஜா? இல்ல, அவங்க தேவன் தான் உண்மையான தேவன். நீங்க இல்லாட்டி எல்லாருக்கும் அதை அறிவிச்சுடுங்க, இல்லாட்டி உங்களை தூக்கி நெருப்பில் போட்டுருவேன். என்னையா ராஜா? நான் சொல்லிடுறேன் ராஜா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா. சரிங்க. நன்றி 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 நன்றி. சூப்பர், கை தட்டுவோம் கோலியாத் டீமுக்கு. அடுத்து பெஞ்சமின் என்ன டீம்? எலியா. அடுத்து எலியா டீம். கை தட்டி கை தட்டி. லெட்ஸ் வெல்கம் எலியா டீம். செக் செக். ஒரு கிணறு அடைக்கணும். படகை இன்னும் நடுக்கடல்ல எடுத்துட்டு போப்போம். மீன் பிடிக்கலான்னு பார்த்தேன், ஒரு மீனும் வைக்க. வாங்க நம்ம வலைய இந்த இஸ்ரவேல் ஊர்ல ஒரு ஆம்பளே இல்லையா? உங்க கடவுள்கிட்ட ஒரு ஆம்பளை கூட இல்லையா என்ன நேருக்கு நேர் அடிக்க? எவ்வளோ ஒருத்தராச்சும் இருக்கீங்களா என்ன நேருக்கு நேர் அடிக்க? யார் இவன்? யார் இவன்? யார் இவன்? இவன் யார் என்று தெரியவில்லை. இவ்வளோ வளர்த்தியாக. என் தேவனே, என் தேவனை நிந்திப்பது இவன். இவன் என் தேவனை நிந்திப்பதா? ராஜா இவனை கொன்றவனுக்கு என்ன தருவான்? என்னுடைய பொண்ணை கட்டி கொடுப்பேன் உங்களுக்கு. ராஜாவிட பெண் கற்றி கொடுப்பாரா இவனுக்கு? ராஜா இவனை கொல்வனுக்கு அவருடைய பெண்ணை கட்டி கொடுப்பாரா? அப்படியா? இவன் ஏமாத்திரம், இவன் ஏமாத்திரம். உன்னை வனாந்தரத்தில் ஆடு தானே மேய்க்க சொன்னேன், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வனாந்தரத்தில் ஆடு யார் பார்த்துட்ருக்காங்க? நீ இங்கே நிற்காத, முதல்ல நீ வனாந்தரத்தை போய் இருக்கிற மீதி கொஞ்சம் ஆட்டையும் பார்த்துக்கோ. இவன் கொல்வதற்கு ராஜா அவருடைய பொண்ணு கொடுப்பாரா? அப்போ அந்த ராஜ்யத்துக்கு ஒரு சின்ன ராஜாவாகவும் இருப்போமா? ஜீவனுள்ள தேவனை இவன் எம்மாத்திரம் தூஷிப்பதற்கு. சேனைகளே, சேனைகளின் தேவனே.
ஜெயித்து விட முடியுமா? இல்லை அரசே, இல்லை ராஜா, அவரை நான் கொல்லுவேன். ஏனென்றால் நான் ஒரு முறை என் ஆடுகளை மேய்க்கும் போது அவன் ஒரு ஆடு ஒரு சிங்கம் என் ஆடை கவி கொண்டு போன போது நான் அந்த சிங்கத்தை வாயை கிழித்து என்னுடைய ஆடை நான் மறுபடியும் மீட்டேன். அதே போல ஒரு முறை கரடி என்னுடைய ஆடை கவி கொண்டு போனும்போது அதிக வாயத்தை நான் கிழித்தேன், அதுவும் அடைத்தேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் வீழ்த்திய எனக்கு என் தேவன் உதவி செய்தார். எனக்கு இந்த வித்த சேதனம் இல்லாத மனுஷன் எம்மாத்திரம்? ராஜா, நான் போகிறேன் ராஜா, ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பார் என்று அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என் தேவன். ஏ தாவீதே, பொடி பையா, நீ தடி எடுத்துட்டு வரதுக்கு என்ன அடிக்குது? நீ நாயா நானே? உன்னை அப்படியே வெட்டி அப்படியே பறவைக்கு மிருகங்க வீசி போட்டுருவேன். என் தேவனே, என் தேவனே, இன்று இதோ இந்த வித்த சேதனம் இல்லாத மனிதனை என் கையில் ஒப்புக்கொடும் என் தேவனாய் கர்த்தாவே. இதோ நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என் தேவனே. இதோ இப்பொழுது இந்த மனிதன் என் கையில் ஒப்புக்கொடும். இஸ்ரவேலின் தேவன் தவிர வேறொரு தேவன் இவ்வுலகத்தில் இல்லை என்பது இப்பொழுது இந்த உலகம் முழுவதும் காணட்டும். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். அவைகளை அவர்கள் கேட்டு அப்பொழுது மூர்க்கம் குணம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆண்டவரே, உண்மையை நான் துதிக்கிறேன் அப்பா. மரியாதை வாழ்க. பயப்படாதே, நான் கப்ரியேல், தேவதூதன். நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னுடன் கூட இருக்கிறார். பயப்படாதே, நீ கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவள். உனக்கு ஒரு நீ கர்ப்பவதியாகி உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாக. அவர் இந்த உலகத்தை ரட்சிப்பார். இது எப்படி சாத்தியமாகும்? அது பரிசுத்த ஆவியால் நடக்கும். நீ பயப்படாதே. இல்லை, இந்த ஊரோலகம் என்ன பேசுவோன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார். ஐயோ, நான் இதை எப்படி போய் ஜோசப் கிட்ட சொல்லுவேன்? இப்போ தான் வந்து ஜோசப் கூட நிச்சயமாயிருக்கு. ஜோசப் என்ன நினைப்பான்? நான் யாரு கூடயோ தொடர்பில் இருக்கேன்னு நினைப்பானே. ஐயோ, இந்த உலகம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க? கர்த்தாவே, நீ தான் என்னை காப்பாற்றணும். ஜோசப் பேர் வரானே. எப்படி இருக்கீங்க? ஜோசப், அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எது சொல்லுங்க, பரவாயில்ல. இப்போ கார்பியல்னு தேவதூதர் வந்தார். சரி. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து கர்ப்பவதி ஆவன்னு சொன்னார். என்னது? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. கார்பியல் தேவதூதர் வந்தார். நான் வந்து கர்ப்பவதி ஆவேன், ஏசப்பா வந்து என்னோட வயிற்றுல பிறக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு. ஸ்திரீக்குள்ளே நான் வந்து ரொம்ப விசேஷிக்கப்பட்டவன். ஸோ அதனால் இந்த பாக்கியம் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜோசப். இதை வந்து நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதா யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பார்க்க முடியுமா? அது எப்படி? ஐயோ, நைஸாக உங்களை நான் தள்ளி விடணும்னு நினைக்கிறேன்.
அதனால நம்ம தள்ளி விடுறேன். சரி, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். யோசேப்பே, நான் கப்ரியேல், சொல்லுங்க. தேவதூதன். சொல்லுங்க. நீ மரியாதை தள்ளிவிட வேண்டாம். அவர் தேவதூதன். அவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதி ஆவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர். சரி, எனக்கு இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையே. அவர் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உடனே கூட இருப்பார். சரி, ஓகே. நான் முதல்ல போய் மரியாதை போய் பார்த்து நாங்கள் சமாதானமாகறோம். மரியா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இப்போ தான் தேவதூதர் வந்து சொன்னாங்க. அதனால உங்களை நான் ரகசியமாக தள்ளிவிட மாட்டேன். நான் சேர்த்து நம்ம நல்லபடியாக ரொம்ப சந்தோஷம் ஜோசப். ஏசாமியை பெற்று எடுக்கலாம். என்ன நிச்சயமே நடக்கலை, அதுக்குள்ளே உங்களுக்கு கற்பவதியாச்சு. உலகம் என்ன பேசும்? ஐயைய, இது எப்படி ஆனது? இதிலே உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ போறியா? இந்த உலகமே என்ன பேசினாலும் சரி, நம்ம ஏசப்பாவை நம்ம இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரோம். நம்ம எவ்வளவோ எதிர்ப்புகளை பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம ஒன்றா இந்த எதிர்ப்புகளை சந்தித்து நம்மளோட ஏசப்பாவை கூட்டிகிட்டு வந்து சாத்தானை ஜெயிக்க போகிறோம். அப்படியே செய்யலாம். ஓகே, போகலாம்.